ஏ புஷ்பா, நீ என் கூட ஆர்குமெண்ட் பண்ணாம நீ இப்ப என் கூட கிளம்புறியா இல்லையா? இல்லைன்னா நான் மனசு மாதிரி தனியா கிளம்புற மூடுக்கு வந்துருவேன். ஏன்னா நான் இப்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ற மூட்ல இருக்கேன். Do you understand? ஐயோ 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 சுப்பு, என்ன பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே அந்த கபாலியே கண் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஏ கண்ணே போட்டுரும் செல்லம். அப்படியே இருந்த வந்துடுறேன். கமான் 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 ஃபாஸ்ட். வா 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 போல போல போல. கம் 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 கம். சரி 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 வா 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 வா. நீ இங்கே இரு சுப்பு. நான் ரம்யா மட்டும் போய் அனு வந்தா நம்ம வெளில போயிருக்கோன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு புஷ். செம்ம மூட்ல இருக்கிறேன். மூட கெடுத்துறாத. இந்தாங்கண்ணா. ஏன்னா இந்த வேகாத வெயில இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ரம்யாம்மா, இப்ப எப்படி இருக்கு அவருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, அனு வந்தா நாங்க 2 பேரும் வெளில போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. ஏன் அனு போன் எடுத்துட்டு போலியா? கொண்டு போயிருக்கா, ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. சரி, என்ன விஷயம்? இந்த நேரத்துல அப்படி எங்க அவசரமா போறீங்க? அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, அவசியம். அதான் வீட்டுக்காரரு கொஞ்சம் குஷி மூட்ல இருக்காரு. அதான் அப்படியே வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு. இப்பவே வா. அதான் புட்சீட் இருக்குல்ல, புட்சீட்டு. அதான் சாப்பாடு கடை தெரு. அங்க அப்படியே போய் நடந்துக்கிட்டே ஏதாவது சாப்பிட்டு வரலாம்னு. ஏதாவது விசேஷமா புஷ்பா? உங்களுக்கு கல்யாண நாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். காரணமே இல்லாம வெளியே சாப்பிட போறீங்க? பாத்தீங்களாண்ணே, பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்கண்ணே. எல்லாம் சூர்யா சாரோட சகவாசம் தான். அப்படிதானே புஷ்பா? நீங்க அனு வந்தா நாங்க வெளில போயிருக்கோம்னு சொல்லிடுங்க. நான் வரேன். வா சுப்பு, போலாம். புஷ்பா, நீ போயிட்டே வந்துடுறேன். பாத்தீங்களாண்ணே, அந்த சூரிய பிரகாஷ் பேரை கேட்டதும் அந்த புஷ்பா மூஞ்சி எப்படி மாறிச்சு பாத்தீங்களா? அப்படியே அனு வந்த உடனே அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லணுமா? சூரிய பிரகாஷ்னு சொன்னதும் சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டால. ஆமா ரஞ்சினி, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அந்த ஆள் சகவாசம் சரியில்லைன்னு இவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா புரியும். நீ எழுதி வச்சுக்கோ ரஞ்சினி, சூர்யா ஆள் சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனால இவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை வரும். அப்ப தெரியும் இவங்களுக்கு. ஆமா அண்ணன், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னிக்கு இவ்வளவு கூட்டம்? ஐயோ சார், இது சாயங்காலம்ன்றதுனால கூட்டம் கம்மியா இருக்கு. நைட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட்டம் அள்ளும் சார். இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் இதுதான். இந்த ஏரியா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் நிச்சயம் ஒரு தடவையாவது இங்க வந்திருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படியும் 1000 கலோரியாவது கூட்டிக்கிட்டு போவாங்க. ரொம்ப சிம்பிளான இடம். பீஸா பர்கர் எல்லாம் சொன்னீங்களே, ஒரு நாளைக்கு அங்க சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும்? ஒரு 2000 ரூபாய். இங்க ஜஸ்ட் ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும் சார். என்ஜாய் பண்ணி வெரைட்டியா சாப்பிடலாம். இங்க எனக்கு ஒரு ஃபேவரட் கடை இருக்கு. இப்ப நம்ம அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானும் ரம்யாவும் இங்க அடிக்கடி வருவோம். அது மட்டும் இல்ல சார், எங்க அப்பா அம்மாவுக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்ச இடம். காலார நடந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபேவரட் கடைன்னு சொன்னனே, அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ட்ரீட் எல்லாமே இப்படிதான் சார் இருக்கும். வா போலாம்.
சார். அங்கிள் என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு பேல் பூரி, கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவா? அங்கிளுக்கு? அதான் ரெண்டுன்னு சொன்னேனே. அங்கிளுக்கும் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகேவா? காரம் ஓகே. அக்காவுக்கும் அங்கிளுக்கும் ரெண்டு பேல் பூரி காரம் தூக்கலாம். சார் உங்களுக்கு காரம் ஓகே தானே? ஏன் என்னால சாப்பிட முடியாதுங்கறியா? சாப்பிட்டு காமிக்கிறேன். அங்கிள் உங்க பேல்பூரி. அக்கா Sir, are you okay? No. Sir. I'm fine. I'm fine. ரொம்ப காரமா இருக்கா சார்? இல்லையே. அண்ணா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணா. சார், தண்ணி குடிங்க. எடுத்துட்டு போங்க. சரிக்கா. இந்தாங்க சார். இட்ஸ் ஓகே. சார், உங்களுக்கு வெளியே சாப்பிடுற பழக்கம் இல்லைல்ல, அதான் காரமா தெரியுது. அப்படிலாம் எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டுருக்கலாம். ரெட் ரெட். அப்படின்னா உங்க முகம் ரெட் ஆயி போச்சு. தக்காளி பழம் மாதிரி செவந்து போச்சு. சார், முடியலன்னா விட்டுருங்க. வேற ஏதாவது ஆர்டர் பண்றேன். நோ ப்ராப்ளம். இதான் இதான் உங்க பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அப்படிதானே? நீ என்ன சொல்ற? உங்களுக்கு காரமா இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இன்ஃபேக்ட் உங்க காதுல இருந்து புகையே வருது. ஐயோ ஐயோ. என்னமோ சொல்ல வந்தியே. மனசுல இருக்கிறத எப்போ மறைக்காம வெளிப்படுத்தணும்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. ஒரு வேலை அதான் பெரிய மனுஷங்க குணமோ. சரி விடுங்க. சார், நீங்க எனக்காக இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. வேணா, இந்த காரம் விடுங்க. பரவாயில்ல.
சிவானே பெட்ரோல் இருக்குல்ல? போன தடவை நீங்க தானே டேங்க ஃபுல் பண்ணீங்க, அது அப்படியே இருக்குமா? என்ன கிண்டலா? இருக்கு, கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஆமாக்கா, எங்க திடீர்னு அண்ணாத்த கூட ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க? கொன்னல கொள்ளி வைக்க. சும்மா ஒரு அர்ஜென்ட் வேலை பக்கத்துல. லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா ஜல்சா, செய்யடா செய்யட செய்யடா. எங்க சுப்பண்ணா இன்னும் காணோம்? அவர் வராமையா? அதுவும் தான் வருது. ஏதோ எடுக்க மறந்துச்சுன்னு எடுக்க போச்சு. வரும். நானும் புஷ்பாவும் அண்ணா வந்துட்டாரு. சுப்பு சீக்கிரம் வா. ஏய் புஷ்பா, நீ என்ன வண்டியில உட்காந்துருக்கிற? வண்டியில போலாந்தா. அதுக்கு தான் சிவா நாட்ட வண்டி கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் ஏறு. என்னாலாம் முடியாது. நான் வண்டி ஓட்டி எவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் வண்டி ஓட்டின சக்கரம் சுத்தாது, என் தலை தான் சுத்தும். செல்லாம் வா, காலார நடந்து போயிட்டு வரலாம். அட, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா? இந்த வண்டி ஓட்ட போறது தி கிரேட் புஷ்பா. நீயா? நானே தான். இந்தா ஹெல்மெட்டை போடு, ஏறி உட்காரு. புள்ளியாரப்பா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். அட்லீஸ்ட் என்ன மட்டுமாவது காப்பாத்து. இப்பவே பயத்தை கலகுதே. புஷ்பாவை நம்பி ஏறு ஏறு ஏறு. என்ன என்னன்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சுப்பு சுப்பு, கொஞ்சம் இறங்கி இந்த வண்டியை கிக்கடியே. இது செல்ஃப் ஸ்டார்டர் வண்டி. கீ இருக்குல்ல, அதை ஆன் பண்ணு, ஸ்டார்ட் ஆகும். கீ இருக்கு, ஈ இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ பேட்டரியில சார்ஜ் இல்ல. கொஞ்சம் இறங்கி கிக்கு தான் அடியே. ஐயோ, இது வேறயா? அப்பா, இந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம வீட்டில் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அனு ஆபீஸுக்கு வண்டியில போயிட்டு வரலாம், நீயும் வண்டி ஓட்டலாம். ஏன் சுப்பு இப்படி வாய்க்கு சம போய் சொல்ற? உன் பொண்ணுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும். எதுக்கு இப்படி பக்கத்து இலைக்கு பாயசம் ஊத்துற? அவளுக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லாதான் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப ஏறு வண்டியில. ஏய், சைட் ஸ்டாண்ட் எடு முதல்ல. சுப்பு, நீ நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. நீயா கீழே விழுந்துட்டு அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அப்பனே ஞான பண்டிதா, காப்பாத்துறாப்பா. சரி, நீ வண்டியை டக்குன்னு எடு. இவங்கெல்லாம் நம்ம ரொமான்ஸை பார்க்கலாமா? வண்டி எடு. நமக்குள்ளே எவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கலாம், அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். அங்கிள், எப்படி இருந்தது காரசாரமான பேல்பூரி? நல்லா இருந்துச்சுப்பா. இப்படி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. நெருப்புல நெருப்பு அது மாதிரி இருக்கும். சும்மா தக தக தகன்னு எங்க பேல்பூரி. எங்க கடை மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ஆமா, போப்பா நீ. அனு, கிளீனிங் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா சார்? அப்படின்னா தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. நம்ம விரல்ல பட்ட கரைய ஏதாச்சும் செஞ்சு அழிச்சிடணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறது. ஆனா சார், நாம நம்மள பத்தி யோசிக்கலனா நமக்கு வேணும்ன்றது கிடைக்காதுல்ல. அத சுயநலம்னு சொல்லுவாங்க. சுயநலம்? சார், மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா சார் சுயநலம். நமக்கு ஏதோ லாபம் கிடைக்கிறதுக்காகவோ பணம் கிடைக்கிறதுக்காகவோ அதுக்காக யோசிக்கிறதா சார் சுயநலம். எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது சார். நான் இப்ப அப்படியா சொன்னேன்? டைரக்டா சொல்லல, ஆனா நீங்க அப்படிதானே மீன் பண்ணீங்க. நீ என்னெல்லாமோ புரிஞ்சுக்கிற. சார், நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். லவ் ஒத்துக்க முடியலன்னு ஆன பிறகு அதுக்கு வேற பேர் வைக்கிறதுலாம் சீட்டிங். அதே மாதிரி அதை எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த லவ் லவ் தான். ஐயோ, மல்ல 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 ரேஸ்ல ஓட்டுற மாதிரி ஓட்டுறியே.
ஜாக்கிரதை. அப்படிதான் சாப் சாப் சாப். அப்பா அம்மா, ஐயோ அப்பா அம்மா. ஆஹா மகமாயி, காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கீழே கீழே பிடிச்சி தள்ளாம பத்திரமா கொண்டாந்து சேர்த்திய தாய், உனக்கும் கோடி நமஸ்காரமா. ஐயோ சுப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்திருந்தப்போ கொடைய மறந்துட்டு போனியே, அன்னைக்கு உன் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பைக்ல வேக வேகமா வந்து உன் கொடைய திருப்பி கொடுத்தனே, மறந்துட்டியா? என் ஸ்பீட் என்னன்னு ஊருக்கே தெரியும். பயங்கரமான ஆளு நீ. அன்னைக்கு கொடைய கொடுக்கவா வந்து நீ? பின்ன என்ன சைட் அடிக்க தானே வந்த குண்டு கள்ளி. ஐயா, யாராச்சும் கல்யாணம் கட்டிக்க போற புருஷனை சைட் அடிப்பாங்களா? அடி பாவி, அப்ப நீ அன்னைக்கு யார சைட் அடிக்க வந்தாங்க? இப்ப அதுவா முக்கியம், விடுவியா? அதை எப்படி விடுறது? இங்க பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சீத்தை மாதிரி என்னையே நோக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? அதுக்கு முதல்ல நீ ராமனா இருக்கணும் சுப்பு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு தேதியில நான் உனக்கு பொண்டாட்டியும் ஆவல. இங்க பாரு சுப்பு, கண்ணுன்னு 2 இருந்தா 4 அம்சமான ஆளுங்களை அது பார்க்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக அதையெல்லாம் நம்ம சொந்தமாக்கிக்க முடியுமா? இப்போ சொத்தையோ சொல்லையோ நமக்குன்னு ஒண்ணு வரும். அது வரைக்கும் காத்திருந்து அதை நேசிக்கணும். எனக்கு நீ அப்படித்தான் சுப்பு. புஷு புஷு, இது பப்ளிக் பிளேஸ், யாராவது பாத்துற போறாங்க. உன் அபரிமிதமான நாணத்தை கொஞ்சம் அப்படியே நிறுத்து. பார்த்தா பாத்துட்டு போறாங்க. நீ ஏன் புருஷன்னு இந்த ஊருக்கே தெரியும். சரி போலாமா? இரு, நீ முதல்ல ஸ்டாண்ட சரியா போட்டியா? வண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சிவா பேயாட்டம் ஆடிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சரியா? இப்ப போலாமா? உங்க வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்த தயங்கவே தயங்காதீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது